ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் டுட்டோரியல் சொல்லி கொடுக்குற சேனல் இப்போ ஏகப்பட்ட சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நண்பர், ஒரு சின்ன யூடியூப் சேனல் நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி யூடியூபோட அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறது, யூடியூபோட நியூ செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம். யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குற சேனல்கள் நிறைய ஆரம்பித்தா நிறைய பேர் பயனடைவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள சேனல்கள் நிறைய ஆரம்பிக்கணும், யூடியூப் பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்கள். அதான் என்னோடய விருப்பமும் கூட. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. என்னடா அது நீயே இப்படி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா மற்றவங்களாம் எல்லாம் ஆப்போசிட்டாக சேனல் ஆரம்பிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. ஆரம்பித்தா சந்தோஷம் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் யூடியூப் டிப்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் அண்ட் ஜாப்ஸ் இன் தமிழ் அப்படிங்கிறது. ஸோ இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா முழுக்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸை பற்றி, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஸ்போர்ட்ஸோட நியூஸ், அப்டேட் நியூஸ், ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பால், கபடி, இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்போர்ட்ஸோட அப்டேட் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் போய் சேரணும்னா என்ன படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும் 12th முடித்ததுக்கப்புறம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஜாப், இந்தியன் ஆர்மியாக இருக்கட்டும், இல்லை நேவியாக இருக்கட்டும், இன்னும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஜாப், இது எல்லாமே வீடியோ போட்டுருக்காங்க. ஒரு அருமையான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பண்ணி அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, யூடியூபோட அப்டேட்டு எங்கெங்கே எல்லாம் தெரிஞ்சு உடனே கொடுக்குறது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கிரியேட்டர் இன்சைடர் அப்படின்னு யூடியூப் டீமோட ஒரு அஃபீஷியல் யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் ஒரு அப்டேட் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை வந்ததுக்கு அப்புறம், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கையிலேயே அதை பற்றி அப்டேட் நியூஸ் கொடுத்துருவாங்க. நம்ம அதை பார்த்து ஃபஸ்ட்டாக அப்டேட் கொடுக்கலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய உங்களோட சேனல் டேஷ்போர்டில் நியூ அப்டேட்ஸ், ரீசெண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு காலம் இருக்கும். டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. கவனித்து பாருங்கள். ரீசெண்ட் அப்டேட்ஸ்னு போட்டிருக்கோம். அதில் சி மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் என்னென்ன அப்டேட் வந்துச்சு, போன மாதத்தில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு யூடியூப்பில், கடந்த 6 மாதமாக என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, கடந்த 1 வருஷமாக என்னென்ன அப்டேட்லாம் யூடியூப்பில் வந்திருக்குங்கிறத ஃபுல்லாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து நம்ம வீடியோக்கள் மேக் பண்ணி போடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு சொல்கிறேன். ஒய்டி ஸ்டுடியோவில் அப்டேட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் தான் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். பெய்ட் ப்ரொமோஷன் தான், அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. உங்கள் சேனலையும் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஒய்டி ஸ்டுடியோவில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா அதோட ஃபுல் லுக்கே மாற்றிட்டாங்க ஒய்டி ஸ்டுடியோவில். இப்போ அப்டேட் ஆனவங்களுக்கு பழைய மாதிரி உள்ளவங்களுக்கு நார்மலாக எப்போதும் உள்ள மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை அப்டேட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் அந்த டாலர் ஐக்கானாக இருக்கட்டும், அந்த பப்ளிக்கில் வைக்கிற லோகோ, ப்ரைவேட்டில் வைக்கிற லோகோவாக இருக்கட்டும், இந்த ஆரோ மார்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள், லைக்கு, இந்த பட்டன்லாம் வேறு ஒரு லுக்கில் மாற்றிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு யூடியூப் டேஷ்போர்டில் பாருங்கள், கிரியேட்டர் இன்சைடரை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் அஃபீஷியல் பிளாக்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுலேயும் ரீசெண்டாக வர அப்டேட் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லி. ப்ளஸ் பிக் யூடியூபர்ஸ், அதாவது யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குற பிக் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சில அப்டேட்லாம் முன்னாடியே வருதுன்னா அவங்கள மாதிரி சேனல்களுக்கு கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிக் யூடியூபர்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அவங்க மூலியமாகவும் அப்டேட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இன்னும் உங்களுக்கு அப்டேட்லாம் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சார்ட் பண்ணியே கேட்கலாம். மானிட்டேஷன் என்னபிள் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த அப்டேட் வந்திருக்கா, எதுவும் அப்டேட் வரலையா அப்படின்னு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மெயில் ஆப்ஷன் இல்லை 1000 சப்ஸ்கிரைபர்லாம் வரல, சார்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் கூகுள் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுள் ஹெல்ப் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிங்கனாலும் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. என்னென்ன ஃபியூச்சர் வந்திருக்கு, என்னென்ன நியூ அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக நீங்களும் ஒரு யூடியூப்பை பற்றி டக்குன்னு அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப் டுட்டோரியல் சேனல், நீங்கள் டிப்ஸ் சொல்லிக் கொடுக்குற சேனல் ரன் பண்ணலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வேறு ஏதாவது கேட்டகரி சேனலாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ அதை பற்றி மேக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே மேக் பண்ணி போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.